சார் ப்ளூடூத்து இப்போ வேணாண்ணா, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. சுத்தம் என்ன இல்லை, நிசப்தம்னு சொன்னேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அண்ணா, நான் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கவா? தாராளமாக திறந்துக்குமா. மிஸ்டர் நிஷாந்த், ரைட்? ம் நீங்கள் எந்த பிரான்ச்? பெங்களூர். பெங்களூரில் எல்லாரும் பொதுவாக யூஸ்வலாக ஹாப்பினிங்காக இருப்பாங்க. நீங்கள் எப்படி? எப்படின்னா இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ரூடாக. என்ன வேலை பார்க்க விட்றீங்களா? ஓ சாரி சார், யூ கேரியன். அண்ணா, நீங்கள்? நம்ம இங்கே தான்மா, கோயம்புத்தூர் தான். உங்கள் கம்பெனி கான்ட்ராக்டில் தான் பொல போடிக்கிட்டு இருக்கு. நானும் இந்த கம்பெனியில் வேலையெல்லாம் பார்க்கலண்ணா. நானும் உங்களை மாதிரி தான் கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு ஃப்ரீலான்சர்ண்ணா. ஓஹோ, கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே நானும் கிளம்பிடுவேன். ஓ அப்படியா. ஃப்ரீலான்சரா? ஆமாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சாரி, நான் அப்படி பேசியிருக்கேன். இட்ஸ் ஓகே. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர். உங்கள் பிராண்டுக்கு தான் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ண வந்திருக்கேன். உங்கள் டீமு? சென்னை டீம் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ், நீங்கள் வாங்கின இந்த ஃபுட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட முடியுமா? காருக்குள்ளே யாராவது ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாசியா மாதிரி, கொஞ்சம் ஒமட்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓ சாரி, 2 minutes, ஐ வில் ஃபினிஷ். ஆனால் லஞ்ச் சாப்பிட்ணும், ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க. பைபாஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நல்லாயிருக்கும். அண்ணா, நீங்கள் சாப்பிடல? இல்லைம்மா, எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது, அதான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். மதியத்துக்கு? மத்தியானத்துக்கு கொண்டு வந்திருக்கேம்மா, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. அண்ணா, உங்கள் ஃபேமிலி? என் ஒய்ஃப் பேர் கங்காம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. பசங்க? பசங்க ஒரே ஒரு பையன்தான் இருந்தான், கோவிட்டில் இறந்துட்டாம்மா. ஐயோ, சாரிண்ணா. பரவாயில்ல, அதை விடுமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு நான் அப்பா மட்டும்தான். அம்மா தவறி 3 வருஷம் ஆச்சு. ஓ, அண்ணா போகலாமண்ணா? போகலாம் தம்பி. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா தம்பி? திருப்தியாக சாப்பிட்டு வச்சுண்ணா, கிளம்பலாம். டைம் வேறு. போகலாமாம்மா? கிளம்பலாம். சார் ஆல்மோஸ்ட் டன் சார், முடிஞ்சு. ஷோர் சார், ஐ வில் டூ இட். அண்ணா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, குறுக்க நாய் நாய் வந்து. குறுக்கால வந்துருச்சா? இருங்க, நான் பார்க்குறேன். சார் அது ஒன்றும் இல்லை சார், டிஸ்டர்பன்ஸ். இருமா, நானும் வரேன். ஷோர் சார். என்னாச்சு? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி, உள்ளே உட்காருங்க, போகலாம். டென்ஷன்லாம் வண்டி விட்டுங்க, போகலாம். பார்த்து ஓட்டுங்கண்ணா. சாரி தம்பி, கவனிக்கல. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. என்னப்பா, என்னாச்சு? நிறுத்துங்கண்ணா. என்னாச்சு நிஷாந்த்? போச்சு, நாசமாக போச்சு. தம்பி என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் கோவமாக போகிறாரு? ஏதோ பிரச்சனையா? ஏம்மா, என்னாச்சு? இருங்க, நான் பார்க்குறேன்.
நான் லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சுண்ணா அதான் டென்ஷன் ஆகிட்டா. டிஸ்பிளே போயிடுச்சா? இருங்க நான் வந்துட்டு பேசிட்டு வரேன். நிஷாந்த் அது ஓகே? ஐம் நாட் ஓகே. எல்லாம் நாசமாக போச்சு. டிஸ்பிளே தானே போச்சு, அதானே ப்ராப்ளம். மாற்றிக்கலாம். எப்படி இந்த நடுக்காட்லையா? என்னாச்சு தம்பி? நீங்கள் அடித்த பிரேக்னால வாழ்க்கையே நாசமாக போச்சு. புரியல தம்பி. என் லேப்டாப் டிஸ்பிளே போச்சுண்ணா. நான் வேணும்னு பண்ணல தம்பி, ஏதோ நாய்க்கு அது எனக்கு தெரியுதுண்ணா. போங்க. நான் வேணும்னே பண்ணலம்மா. அண்ணா விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. அடுத்து ஆகிற வேலையை பார்ப்போம். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். நிஷாந்த் நிஷாந்த் ம், என்ன? ஓவர் ரியாக்ஷன் பண்ணாத. இங்கே பக்கத்து சிட்டியில் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்காமா, அங்கே போய் பார்க்கலாம். வா, வந்து வண்டியிலே இரு. இப்போ எங்கேம்மா போகணும்? அண்ணா நீ மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. என்னம்மா 45 கிலோமீட்டர் காட்டுது? சீக்கிரமாக போனாலும் அங்கே எந்த வேலையும் நடக்க போகிறதில்ல. அதனால் முதல்ல லேப்டாப்பை ரெடி பண்ணுவோம். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். தம்பி சாரி தம்பி. நீங்கள் எதுவும் பேசாதண்ணா, வண்டி எடுங்கண்ணா, ஆகிற வேலையை பார்ப்போம். ஹலோ படி, எங்கே இருக்க? ஓ அப்படியா? நான் இங்கே சேலத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. ஒரு லேப்டாப் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. ஓ லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோ. 3 days கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிடு. ஓகே? ம், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஷோர் சார், ஷோர் ஷோர். எஸ் சார், முடிச்சிட்றேன் சார், முடிச்சிடலாம். ம், அப்படியா சார்? ஓகே சார், ஓகே சார். ஆ, ஓகே சார். கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு 3 hours டிலே ஆகிருக்கான். தேங்க் காட் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அவ்வளோதான், இந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம நிதானமாக யோசிச்சு பண்ணோம்னா சால்வ் ஆயிரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, யோசிக்கணும்.